அபிராமி. அன்புள்ள அபிராமிக்கு முதலும் கடைசியுமா இந்த அபாக்கியவதி எழுதுவது. உன் நல்ல குணங்களை பத்தி அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஆனா என் வயிற்றுல மகளா பிறந்த ஒரே பாவத்தை தவிர அம்பிகா வேற எந்த பாவமும் செய்யல. இத்தனை வருஷமா இவரால எனக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தையோ அடையாளத்தையோ ஏற்படுத்தி தர முடியல. தரவும் மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இது என் மகளுக்கு தொடரக்கூடாது. இனி நான் உயிர் பிழைக்க மாட்டேன். எனக்கு பிறகு என் மகளுக்கு என்னை விட ஒரு நல்ல தாயா இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். இனி என் மக அனாதை இல்லை. அவளை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சிட்டேங்கிற நம்பிக்கையோட இனி நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். இப்படிக்கு பாக்கியலட்சுமி. சார் கொடுங்க சார், நான் ஃபில்அப் பண்றேன். குழந்தை பேர் என்ன சார்? அம்பிகா. அம்பிகா. இன்சியல்? எம் எம் அம்பிகா. அம்மா பேரு சார்? அம்மா பேரு பாக்கியலட்சுமி. ஆனா அவ தவறிட்டா இப்ப. சரி. அப்பா பேரு? சொல்லுங்க. அப்பாவும் தவறிட்டார் தானே? சொல்லுங்க. நீங்க எழுதிக்குங்க. அப்பா பேரு மகாலிங்கம். மகாலிங்க ஐயர். அட்மிஷன் ஃபீஸ் 2000 ரூபாய், டியூஷன் ஃபீஸ் 2000 ரூபாய், ஹாஸ்டலுக்கு 2000 ரூபாய், புக்ஸுக்கு 500 ரூபாய், காசு அண்ட் டெபாசிட் 1300 ரூபாய். மொத்தம் 7800 ரூபாய் நீங்க கொடுக்கணும். என்ன இவ்வளவு சொல்றேன்? பெரிய அனாதை இல்லைன்னு போர்டு போட்டிருக்கு. இவ்வளவு பணம் கேட்கிறீங்களே? அது அனாதைகளுக்கு தான். இதுல 8000 ரூபாய் இருக்கு. பாக்கி 200 ரூபாய நீங்க வச்சுக்கோங்க. எதுக்கு? யாராவது அனாதை பிள்ளைங்களுக்கு தானமா கொடுத்துருங்க.
இந்த 200 ரூபாயை உங்க செலவுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. நான் போய் குழந்தை தங்குறதுக்கு உண்டான ஏற்பாட்டை கவனிக்கிறேன். அழாதம்மா அம்பிகா. இப்போதைக்கு உன்னை இங்க விட்டுட்டு போறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுமா. இப்ப நீ என் கூட வந்தா அங்க அப்பாவிகள் சிலரோட வாழ்க்கை பாதிக்கப்படுமா. அம்பிகா, நான் உன்னை மறக்கலம்மா. நான் உன்னை கை கழுவிட்டும் போகல. என்ன நம்புமா. நான் திரும்ப வருவேன் அம்பிகா. அம்பிகா வாமா, நீ எங்க தங்கணுங்கிற இடத்த காமிக்கிற. அம்பிகா, எங்கடி போற? பாட்டியாத்துக்கு தான். நீ எதுக்குடி அங்க போற? என்னம்மா, அப்பாவை போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டான்னு எவ்வளோ நேரம் தான் அழுதுண்டு உட்காந்துட்டு இருப்ப. அதான் தாத்தாவை போய் பார்த்து ஏதாவது பண்ணி அப்பாவை வெளியில கொண்டு வாங்கன்னு கேட்கலான்னு தான். நம்ம குடிய கெடுத்தவாளே அவாதான். நீ அவாகிட்ட போய் உபகாரம் கேட்க போறியா? அதுக்கு செத்தே போலாம். இப்படி சொன்னா எப்படிம்மா? அப்பா வெளியில கொண்டு வர வேண்டாமா? உங்க அப்பா லாக்அப்ல இருக்கிறத நினைச்சு கவலைப்பட மாட்டாருமா. தெம்பா கிடைச்சத சாப்பிட்டுட்டு அங்க லாக்அப்ல இருக்கிற மத்த திருடங்க கூட பேசிட்டு இருப்பா. மனுஷன் அங்கேயே கிடக்கட்டும். ஆனா என்னோட மனசுல பொங்குறது பாரு துக்கம். அதுக்கு அந்த அபிராமி பதில் சொல்லியே ஆகணும்.
ஏண்டா ஏன் போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்குற மாதிரி இறங்குற எங்காரா என் காலம் மாமா பேசுவேள். நில்லு நில்லு. என்ன எல்லாத்துக்கும் சம்பிரதாயம் சொல்றீங்களே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை எப்படி தெரியுமா உள்ள கூப்பிடணும்? எப்படி? வாசப்படியில உட்காத்தி வச்சு விளக்கு மாத்தால என்னையா மாமா? இல்லடா, படிய விளக்கு மாத்தால தேய்ச்சி விட்டு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து உள்ள கூப்பிடணும். இந்த ஆத்துல பாலா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. வாங்கோ குச்சலா, குச்சலா எங்கம்மா இருக்க? எங்க இருக்க? அப்பா வந்துட்டார். குச்சலா, ஆமா, ஆரத்தி கரைச்சு கொண்டு வந்து கொட்டடி. குச்சலு மாமா வந்திருக்கார், வாங்கன்னு கூப்பிடு. வாங்கோ மாமா, வாங்கோ வாங்கோ. வந்துட்டேன் வந்துட்டேன். வாங்கன்னு கூப்பிடு, மச மசா நின்னுக்கிட்டு. வாங்க மாமா. வாங்க மாமா, வாங்க. நமஸ்காரம்மா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஸ்டேஷன்ல இருந்து மாமா தான் என்ன விடுதலை பண்ணி கூட்டிட்டு நீங்க வந்தார். ஒண்ணு தியாகிய போல திருட்டு கேஸ்ல தான் ஜெயிலுக்கு போயிருக்கள். மானம் போறது. எப்படி மாமா? என்னால நம்ப முடியல மாமா. ஆமா, நீங்க எங்க பாட்டிக்கு பரம்பரை எதிரி. எப்படி நீங்க எங்க ஆத்துக்காரரை ஜெயில இருந்து வெளியில வர உதவி செஞ்சீள்? ஆசைடு, நான் உங்க ஆத்துக்கு தான் எதிரி. ஆமா. இது யாரு? இது யாரு? நீ யாரு எனக்கு? இங்க பாரு, நீ மேல் மாளிகை வம்சத்து பொண்ணும். உங்க பாட்டி மகாராணி மாதிரி விளைய வர. ஆனா எப்படி நீ எப்படி உங்க ஆத்துக்கார போலீஸ் எடுத்துட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தா? எல்லாம் என் தலையெழுத்து. புக்காம்பலமும் இல்ல, பிறந்த அத்து சுகமும் இல்ல. அதுதான் தப்பு. அவன் என்னத்தான் இருக்கா, உன்னைத்தான் நட்டாத்துல விட்டு விட்டா. என்ன சொல்ற மாமா? நன்னா சொல்லுங்க மாமா. அவ பிறந்து ஆத்துவாளை பத்தி சொன்னா இவளுக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. டேய், சகஜம்டா. ஆ, பொம்னாட்டி குழந்தைகளுக்கு பிறந்ததுக்கு மேல ஒரு பிடிமானம் இருக்கும். ஆனம்மா, நீ நன்னா யோசிச்சு பாரு. அவ மேல் மாளிகை வம்சம் சொல்லிட்டு மாடியில இருக்கா, நீ மூத்தர சந்தில ஓட்டு வீட்டுல இருக்க. இத பத்தி நீ எப்போது யோசிச்சியோ? இல்ல மாமா, நான் வாங்கிட்டு வந்த வரம் இது. நீ வாங்கிட்டு வந்த வரத்துல ஒரு குறையும் இல்ல. இதே மாதிரிதான் ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி இருந்தானா. அவ அப்பா செத்து போறச்ச ஒரு தென்னை மரம், ஒரு பசுமாடு, ஒரு காணி நிலத்தை விட்டு போயிருக்கான். அந்த அண்ணங்கார உங்க பாட்டி மாதிரி கெடு புத்தி. அவன் என்ன பண்ணா, தென்னை மரத்துல மேல் பாதி என்னது, கீழ்பாகம் தம்பிதுன்னா. பசுமாட்டுல முன்பாகம் தம்பிக்கு, பின்பாகம் தனக்குன்னா. நிலத்துல 6 மாசம் தனக்கு 6 மாசம் தம்பிக்குன்னு சொல்லிட்டு முதல் 6 மாசத்துல கரும்ப போட்டான். அப்புறம் பின்னாடி 6 மாசம் பூரா கோடையில கருக போக வச்சான் தம்பிய. மொத்தத்துல தம்பி ஏமாந்த சோனகரியா போயிட்டான். நன்னா சொல்லுங்க இவள மாதிரி. உண்மையாவ சொல்றேன்? என்னடா இவ இன்னும் சீதைக்கிராம சித்தப்பாவான்னு என்னமோ சொல்றேன்னு கேட்டுட்டே பேசி பேசி இருக்கா. தானே இன்னும் இப்படியே இருக்கா. இத பாரு, உங்க பாட்டியும் சரி அந்த அபிராமியும் சரி 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ற மட்டை. உனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துல ஒரு தம்படி கூட கிடைக்காம இருக்கத்தான் உன் ஆம்படையான போலீஸ பிடிச்சு கொடுத்து கொண்டு போகவும் ஏற்பாடு பண்ணிருக்கா. இதெல்லாம் நீ புரிஞ்சுட்டா சரிம்மா. என்ன என்ன மாமா, உண்மையாவ சொல்றேன்? உள்ளத சொல்றேன். இத பார், முதல்ல நீ உரிமையை நிலைநாட்டிக்கணும். எப்படியா மாமா? எப்படியா? ஏம்மா, கையில வெண்ணெய வச்சுட்டு நெய்க்கறிய தற்கால நாச்சர்கள் விளக்கு மாதிரி அவளை உன் தம்பி ஆண்டவனு கட்டி வையே, உனக்கு ஒரு பிடி கிடைச்சிடும். அப்புறம் நீ வச்சதுதான் சட்டம். அதுக்கப்புறம் நீ வச்சதுதான் சட்டம். புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, நன்னா புரிஞ்சுக்கோ. மாமா சொல்றத அப்படியே கேட்டு கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கோ, புரியுறதா? அப்ப நான் கிளம்பிட்டுமா? உன் ஆம்படியான உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே உம்பாடு. உன் மேல உள்ள வாத்சல்யத்தால நான் இந்த படியை மீழ்ச்சி விட்டேன். சொல்லு, நீயா இல்ல அந்த அபிராமியா? நீ தான் முடிவு பண்ணணும். அப்ப நான் வரட்டுமா? வரேன்டா. சரிங்க மாமா. வரேம்மா வரேம்மா.
பற்ற வச்சாச்சு, கொழுந்து விட்டு எரியும், குடும்பம் குழப்பத்தில் முழுகும். குஜலா இருக்கா பார்த்துப்பேன். என்னண்ணா நாளைக்கு தானே வரேன்னு சொன்னேள். இப்போ என்ன, வேலை முடிஞ்சது வந்துட்டேன். இதுக்காக நான் திரும்ப ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? ஈஸ்வரா, இதுக்கு கூடவா கோவப்படுவேள்? ஆத்து வாசல்ல செருப்பை கழட்டிட்டு வர மாதிரி இந்த கோவத்தையும் கழட்டிட்டு வந்தேன்னா நல்லா இருக்கும். சித்தப்பா அன்னைக்கு ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேல்? ஐயோ சாரிடா, நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலையே. கிரிக்கெட் பேட் கேட்டேனே. ஆமாம் கேட்டேன், நான் மறந்துட்டேன்டா. நான் உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். சித்தப்பா அன்னைக்கு வாட்சும் வேணும். ஆமாண்டா, சித்தப்பா ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் இன்னொரு நாளைக்கு ஒன்னே கூட்டின்னு போய் வாங்கி தரேன், சரியா? இல்ல சித்தப்பா, எனக்கு இன்னைக்கே வேணும், வாங்கி தாங்க சித்தப்பா. டேய், அதான் சொல்கிறேன்ல, போடா போ. ஏன்னா என்னண்ணா இது, குழந்தைகிட்ட கொஞ்சம் சௌலபியமா நடந்துக்கலாம்ல. நீ பெத்து கொடு, அதுண்டா அந்த மாதிரி நடந்துக்கிறேன். போ, போய் தட்டை போடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏன்னா ஏன்னா ம் எங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வர சொல்லியிருக்கா. நீங்க எப்ப வரேள்? நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. அது எப்படின்னா, நான் மட்டும் போனா நன்னாவா இருக்கும், நீங்களும் வாங்களேன் ப்ளீஸ். இந்த பாரு, எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல. முடி வெட்டிக்க போறேளா? சும்மா ஜோக் அடிச்ச. நான் சிரிக்கிற மூட்ல இல்லை. பா, போய் வேஷ்டி எடுத்து வை.